அனைவருக்கு வணக்கம். 1925ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தலைவர். 101 வயது வரை கட்சிக்காக பாடுபட்டவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்டம் என்கின்ற ஊர்ல பிறக்கிறார். தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஸ்ரீ வைகுண்டபுரத்துல 20,000 நெல் மூட்டைகள் பதிக்கப்பட்டுள்ளது. இதை ஜனசக்தி பத்திரிகையில எழுதுகிறார். இதை அறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனே வாரார். வந்த உடனே அதை பறிமுதல் செய்து இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். இவருக்கு ஒரு ஆர்வம். நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம். உடனே 18வது வயதுல பொது உடைமை கட்சியின் மீது ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில சேர்றார். இவர் சேர்ந்த உடனே அந்த கட்சியில இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த கட்சியில உழைக்கிறார். மக்களுக்காக போராட்டங்கள், சாதி போராட்டங்கள், நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் கொடு என்ற வீர முழக்கங்கள்லாம் முழங்குறார். முழங்கு மக்களுக்காக உழைக்கிறார். ஆங்கிலேயர்களுடைய ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்படுகிறார். 7 ஆண்டு சிறை தண்டனை அளிக்கிறார். அந்த வழிகள் எல்லாம் கூறும் பொழுது நம்மெல்லாம் அப்படியே விழுந்துருவோம். தன்னுடைய ஆம்பளனா மீசைய முறுக்குன்னு சொல்லுவோம். அந்த மீசைய அணுவாக அப்படி பிடுங்கி எடுக்கிறாங்க. சுருட்டெடுத்து சுடுறான். வலி பின்னி முடிஞ்சிரும். அந்த வலியெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அதாவது சொல்லுவான், கத்தி எடுத்து குத்துனா கூட அந்த வலி போயிரும். ஒரே அடியில ஒரு வலிதான். ஆனா அணுவா அதை சித்திரவாதப்படுத்தும் பொழுது அந்த வலிய இந்த உலகத்துல யாரும் அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி வலிகளை அனுபவித்த ஒரு நல்ல தலைவர். நமக்கு தான் நல்ல தலைவரே பிடிக்காதே. நல்லவங்களை கண்டாலே நம்ம விலகிருவோம்ல. நல்ல கண்ணு மக்களால் 3 முறை தோற்கடிக்கப்பட்டார். நல்ல தலைவர்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். காரணம், பணத்திற்காக ஓட்டுகளை விற்கின்றோம். மானம் கெட்டவர்கள் அல்லவா நம்ம. பாண்டி கட்டன் பொம்மன் சொன்ன போது மானம் கெட்டவனேன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி நம்ம மானம் கெட்டவர்கள். தப்பு ஏதா இருந்தா, பிழை எது இருந்தா மன்னிக்கவும். என்னுடைய ஆதங்கத்தை கொட்டி கொண்டிருக்கின்றேன். நெல்லைக்கண்ணுக்கு வாக்களிக்காமல் பணத்திற்கு வாக்களித்தோம். இன்றும் நம் நல்ல தலைவர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். நாளை இனி வரக்கூடிய சந்ததியினரும் தலைமுறைகளிலும் நல்ல தலைவர்கள் தோன்றலாம். அந்த தலைவர்களையும் நாம் பணத்தினால் அழிக்கின்றோம் என்கிறது தான் அவல நிலையிலாக உள்ளது. என் அன்பு மக்களே, வருகின்ற தேர்தலில் நல்ல தலைவர்களுக்கு பணம் கொடுக்காமல், பணம் வாங்காமல் நல்ல தலைவருக்கு